ஹலோ கனெக்ட் சேனல் பீப்புள். நம்ம ரஞ்சித் சாரோட வீட்டில் இப்போ ஒரு பெரிய ஒரு மூட்டை மாதிரி ஒரு விஷயம் இறங்கியிருக்கு. அதை பார்த்த உடனே அவர் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்காரு. அதுவும் அதை திறந்து பார்த்து இன்னும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருக்காரு. ஸோ அதில் என்ன தான் இருந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் சார் இப்போது பிக் பாஸ்லேருந்து லாஸ்ட் வீக் எவிக்ட் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரியும் தெரியும். அவர் இப்போ 70 நாட்கள் கிட்ட பிக் பாஸில் இருந்துட்டு இருந்தார். அவர் எலிமினேட் ஆனதுக்கப்புறம் அவர் பற்றியான பேச்சுகள் அப்படின்றது சோஷியல் மீடியாவில் நாளுக்கு நாள் அப்படியே அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. எல்லாரும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ அவரோட வீட்டில் ஒரு பெரிய மூட்டை இறங்கியிருக்கிறதா ஒரு சில தகவல்கள் சொல்லப்பட்டது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூட்டை இறங்கினோடனே அவர் பயந்துட்டுருக்காரு. உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, எது ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி சரி ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய லெட்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய கிஃப்ட்டு, அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த லெட்டர் கிஃப்ட்லாம் யார் தான் அமைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா அவங்களோட ஃபேன்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி ரெக்வஸ்ட்லேருந்து நிறைய இடத்துல வந்திருக்கான். ஸோ முக்கியமாக அவங்க ஃபேன்ஸ் தான் நிறைய லெட்டர்ஸும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கிஃப்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித் சாருக்காக வாங்கி அமைச்சு வச்சுருக்காங்க. அவர் டிரெக்டராக இருந்ததுலேருந்தும் சரி, இல்லைனா இப்போ பிக் பாஸ்குள்ளே போனதுலேருந்து அவரோட செலிபிரிட்டி லெவல் அப்படின்றது ஒரு படி மேலே ஏறி இருக்குது அப்படின்றதுனால ஃபேன் பேஸும் கொஞ்சம் ஏறி இருக்குது. ஸோ அதனால் ஃபேன்ஸ் எல்லாருமே பிக் பாஸ் அவங்கள பார்த்தோம், அவங்கள ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதில் நிறைய லெட்டருக்கெலாம் ரொம்பவே பாச மடல்களோடு எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸோட நினைவுகளாக இந்த கிஃப்ட்ஸ்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு சின்ன சின்ன மினியேச்சர் மாதிரியான கிஃப்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் சாருக்கு கிஃப்ட்டாகவும் கொடுத்துருக்காங்களாம். ஸோ ரஞ்சித் சார் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே கண்கலங்கியிருக்காரு. நம்ம டேரக்டராக இருக்கும்போதும் சரி, இல்லை நம்ம சம்திங் ஏதாவது சீரியலில் ஒர்க் பண்ணும்போதும் சரி, நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இல்லை. ஆஃப்டர் த பிக் பாஸ் நம்மளுக்கு ஃபேன்ஸ்கிட்டேருந்து நிறைய கடிதங்களும் நிறைய பரிசு பொருட்களும் வரதை பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் ரொம்ப பகிர்ந்துருக்கிறாரு. ஸோ ஏன்னா அவரோட ஸ்டேஜ் லெவலே ஒரு படி மேலே தான் போயிருக்கு. இத்தனை நாள் ரஞ்சித் சார் அப்படின்னு சொல்லி பாக்கியலட்சுமி நடிச்சிட்டு இருந்தவரும் தாண்டி இப்போ பிக் பாஸில் இருந்த ரஞ்சித் அப்படின்ற பேர் மாறுற அளவுக்கு அவருக்கு ஃபேன் பேஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அவங்ககிட்டேருந்து லெட்டர்ஸும் கிஃப்ட்டும் வரும்போது அவருக்கு இன்னும் சந்தோஷத்தை ஒரு படி மேல் கூட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம பதிவு பண்ணுங்கள். சரத்குமார் அவர்கள் ரீசெண்டாக நிறைய கிரைம் த்ரில்லர் போன்ற படங்கள்லாம் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. போலீஸாகவும் சரி, நிறைய ஒரு பெரிய பெரிய அதிகாரியாகவும் சரி, நிறைய விஷயங்கள் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. அதில் உங்களுக்கு என்ன மாதிரியான படங்கள் இயக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சரத்குமார் சார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எனக்கு ராதிகா, அதாவது என் மனைவி ராதிகா இருக்காங்க இல்லையா, அவங்க பெரிய ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ அவங்கள வச்சு ஒரு தேசிய விருது வாங்கக்கூடிய ஒரு படத்தை இயக்கி அவங்கள பெரிய ஸ்டார் ஆக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. அது எனக்கு ரொம்ப நாளாக நிறைவேறாமல் இருக்குது. இப்போ அதுக்கான வேலைகள்லாம் நான் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் அதுக்கான நான் அப்டேட் தரேன், அதை நான் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சரத்குமார் சார் சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் சரத்குமார் சாரை நீங்கள் டேரக்டராக பார்க்க போகிறீங்க. அவங்க மனைவியை வச்சு ஒரு படம் இயக்க போகிறாரு அப்படின்னும் போது அது மிகப்பெரிய லெவலில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி, என்ன மாதிரி அப்டேட் வருதுன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொன்ன கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.